அம்மாடி, நான் ஏதோ மனவேதனையில உன்கிட்ட அப்படி பேசிட்டேன். ஏதோ மனசுல வச்சுக்காத மயிலு. வா வா மயிலு, இங்க பாரு. ஏதாவது பண்ணலாம். நீ நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காது. வா எழுந்து வா, சாப்பிடலாம் வா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வண்டி வந்துருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கா? என்ன வண்டி? தெரியல. எனக்கு கூட்டிட்டு போக வண்டி அனுப்பியிருக்காங்களா? வண்டியில யார் வந்திருக்கா? நான் போய் பாத்துட்டேன். தெரியலையே. மாமா வீட்டுல இருந்து உன்னோட பொருள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க சாமி. யோயோ நிறுத்து நிறுத்து. யார் இதெல்லாம் கொடுத்து விட்டது? பாண்டியனும் கோமதி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஏதாவது சொல்லி விட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு சொல்லணுமா? இந்த பொருள் எல்லாம் உங்க வீட்டுல இறக்கி வச்சுட்டு வர மட்டும் தான் சொன்னாங்க. முத விவாகரத்து நோட்டீஸ கொடுத்து விட்டாங்க. இப்ப சாமாஞ்சிட்டு என் பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பே இல்லங்கறத சொல்லாம சொல்றாங்களா? பொங்கல் தீபாவளிக்கு நாம கொடுத்த சீர் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க பாக்கியம். பண்ணிருக்காங்க பாரு. கொண்டு போன துணிமணி பாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட முடியும். தொலைஞ்சு போன என் பொண்ணோட வாழ்க்கையை அவங்களால திரும்ப கொடுத்துட முடியுமா? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க உங்க பாண்டி அண்ணாவும் கோமதி அம்மாவும்? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? பாத்துக்கோங்கம்மா, எல்லா பொருளும் இறக்கி வச்சிட்டேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. அவ வீட்டுல இருக்கிற வேலையை பாக்காதீங்க. அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கழுகுவாங்க மக்கள் என்னன்னு கேட்க வந்தேன். எங்களுக்கு தெரியும் பாடி, நம்ம வேலையை பார்க்கலாம். அங்க இருந்து வந்துட்டேன்.